ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணி ரொம்ப மாதமே ஆயிடுச்சு. சொல்லப்போனால் எங்கள் ஆனிவர்சரிக்கு எடுத்ததுன்னு நினைக்கிறேன். பட் நான் அந்த வீடியோ எடுத்ததவே நான் மறந்துட்டேன். அப்புறம் செக் பண்ணி பார்த்தப்போ இந்த வீடியோ வந்துச்சு. சரி போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் மட்டன் பிரியாணியும் அதோட சிக்கன் 65 ரெசிபியும் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மந்த்லி க்ராசரி அப்போ வாங்கியிருந்திருப்பேன் போல். ஸோ அது எல்லாத்தையுமே ரீஸ்டாக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். நான் எப்போயுமே ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். எப்பொழுதுமே நான் மளிகை ஜாமான் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த மந்த்துக்கு எது தேவையோ இல்லையோ அதை மட்டும்தான் பார்த்து வாங்குவேன். எனக்கு ஒரு மந்த் வாங்கிட்டேன் அப்படின்னால அது 2 மந்த்துக்கிட்ட கண்டிப்பாக வரும். எனக்கு அதிகமாக தீர்றது அப்படின்னா அந்த நாட்டு சக்கரை தான். நாட்டு சக்கரை, அப்புறம் தம்பிக்கு இந்த துவரம் பருப்பு அதெல்லாம் போட்டு சாம்பாரில் பருப்பு சாதம் அந்த மாதிரிலாம் செய்கிறதுனால அது கொஞ்சம் வேகமாகவே தீந்துடும். ஸோ பாக்கெட் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு அந்தந்த டப்பாவிலையும் எடுத்து வச்சுட்டு சோப்பு எல்லாத்தையுமே பாட்டில் எல்லாத்தையுமே தனித்தனியாகவும் எடுத்து வச்சாச்சு. அது வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது மறுநாள் வந்துட்டு மட்டன் பிரியாணி சிக்கன் 65யும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே வச்சுருந்தோம். அன்னைக்கு டேயில் எங்களுக்கு வந்துட்டு ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா எப்போ போஸ்ட் பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது எப்போ எடுத்தேன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து எடுத்தது. இப்போ தான் நான் உண்மையாகவே மறந்துட்டேன் சொல்லப்போனால். இப்போ கண்ணில் பட்டுச்சு சரின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சிக்கன் 65க்கு வந்துட்டு மசாலா எல்லாமே கோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பிரியாணி செஞ்சு முடிக்கிறப்போ சிக்கன் 65 நல்லா ஊறி இருக்கும். அப்போ நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்லா வந்துருங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கனையும் மட்டனையுமே தாராளமாக கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் மித்த வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தான் கழுவி வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து அன்றைக்கி சிக்கன் 65 அப்புறம் ஈரலும் வாங்கிட்டு வந்தேன். தம்பிக்கு ஈரல்னால் ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து. அதனால் அதையும் வாங்கிட்டு வந்து தான் கழுவி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து மசாலா என்னென்ன போட்டேன்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1½ டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1½ டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள், கரம் மசாலா கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம், இது எல்லாமே போட்டுட்டு நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான, அதாவது நல்லா அந்த சதையாக இருக்க மாதிரி கறி பார்த்துக்கோங்க வறுக்கிறதுக்கு. அந்த மாதிரி கறியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு, அதாவது சக்க கறின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கறியை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக இது பண்ணி வச்சுருங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு நான் என்ன போட்டேன்னா கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி வீட்டில் இருந்ததுனால போட்டேன். அது டோட்டலாக ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பிரியாணி செய்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டு பொரிச்சோம் அப்படின்னா சூப்பராக அதாவது உதிராமல் சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த இதை. இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு வந்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாணிக்கு வந்துட்டு நான் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா வெங்காயம் அது கூட 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இன்றைக்கி வந்து நான் சீரக சம்பா ரைஸில் தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். 1½ டம்ளர் வந்து எடுத்திருந்தேன். அதை ஃபஸ்ட்டே வந்துட்டு லைட்டாக கழுவிட்டு ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு அது கூடயே தக்காளியும் போட்டு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுட்டு அது நல்லா விட்டுட்டிங்க அப்படின்னா வெந்து வந்துடும். லைட்டாக மூடி வச்சிங்கன்னா கூட வெந்து வந்துடும். இந்த பக்கம் அது மாதிரி நான் ஈரலும் செஞ்சிட்ருந்தேன். இப்போ வந்து மட்டன் நம்ம வேக வைக்கணும் இல்லையா, அதனால் மட்டனை வந்துட்டு கழுவி வச்சதுக்கப்புறமா அதை வந்துட்டு குக்கரில் மாற்றி கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது மட்டன் வேகிறதுக்குள்ளே இந்த பக்கமும் நம்ம கொஞ்சம் வேலையை முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா மட்டன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஹோம்மேட் கரம் மசாலா ஆல்ரெடி போட்டிருக்கேன் சேனலில், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா கழுவிட்டு அதையும் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் வதங்கினதுக்கப்புறமா தயிர் தாராளமாக ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெந்து வந்திருக்க அந்த மட்டனை தூக்கி இதில் போட்டுடலாம். தண்ணி வந்து நம்ம அளந்து தான் ஊற்றணும். 1 டம்ளர் ரைஸுக்கு வந்துட்டு நான் 1½ டம்ளர் வந்து தண்ணி ஊற்றியிருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த ரேஷியோலேயே பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அரிசி கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் கொதித்து வரும் பொழுது நம்ம லெமன் ஜூஸும் அதே மாதிரி நெய் வேணும்னா நெய் போட்டுக்கோங்க. அது மாதிரி கொத்தமல்லி புதினாவும் இருந்தாலும் அதையும் மேலே தூவி விட்டுட்டு அப்படியே தம்மு போட்டிங்க அப்படின்னா நல்லா அப்படியே சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த ரேஷியோவில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தம்மு போடுறப்போ எப்பொழுதுமே நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு, தம்மு போட போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே லைட்டாக கிண்டி விட்டுட்டு சமப்படுத்திக்கோங்க. அந்த ரைஸை வந்து நல்லா சமப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வாட்டர், அதுக்கு மேலே நான் வந்துட்டு ஒரு இடிகள் மாதிரி வச்சுருந்தேன்.
ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தம்மு போட்ட உடனே நான் சிக்கனை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எப்படி அந்த கோட்டிங்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அப்படியே நின்றுருந்ததுன்னு, கொஞ்சம் கூட அந்த மசாலா பிரிஞ்சே வரல. கண்டிப்பாக அந்த மசாலாவையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இப்போ பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் தம்மு வச்சு இறக்கணும் அப்படின்னாலே நல்லா அப்படியே சூப்பராக வந்துடும். அப்புறம் முட்டை வந்துட்டு செஞ்சுருந்தேன், ரைத்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஈரல் கிரேவி, சிக்கன் 65 இதுதான் அன்றைக்கி வந்துட்டு மெனு. உண்மையாகவே சூப்பர்பான ஒரு சாப்பாடுன்னு தான் சொல்லலாம் அன்றைக்கி. எனக்கு உண்மையாகவே தெரியாது நான் மட்டன் பிரியாணி இவ்வளோ சூப்பராக செய்வேன், அது இவ்வளோ டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இனிமேல் அடிக்கடி செய்யணுங்கிற மோட்டிவே அன்றைக்கி தான் எனக்கு வந்திருந்தது. அதனால் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.